கூலி படத்துக்கு அப்டேட் போட்டுருக்காங்க, எப்படி நல்லா இருக்குண்ணா. உண்மையிலே வந்து ரஜினி சார் வந்து ஏஜ் வந்து பின்னாடி போயிட்டு இருக்கு. போட்டிருக்க கெட்டப் இல்லாம சில படங்களை லிங்கா படம் எல்லாம் பாத்தீங்க தெரிஞ்சிடும் முகத்திலேயே. அது அவ்வளவு சூப்பரா இருக்கு பார்க்கும் போதே. வந்து பின்னாடி ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு ரஜினி சாருக்கு, அந்த மாதிரி இருக்காரு பார்க்கும் போது. இத்தனை பேர் ஒரு காஸ்டிங் இருக்காங்க அப்படின்றப்ப அந்த படத்தோட எதிர்பார்ப்பு வந்து இன்னுமே அதிகமா போகுதுன்னு தான் நான் சொல்லணும். டைட்டில் வந்து கூலி தேவாவோட பேரா வச்சு பாக்குறப்ப என்ன சன் பிக்சர்ஸ் தரப்புல இருந்து போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி தலைவரோட பேர் என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்கன்ற மாதிரி கெஸ் பண்ணாங்க. காளி ரங்கா அப்படின்னு கெஸ் பண்ணாங்க. நானுமே என்ன கெஸ் பண்ணியிருந்தேன்னா ரங்காவா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். தேவானமும் ரஜினி சார் பேர் எல்லாம் வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது இதுலயும் இல்ல. தளபதியில மட்டும் ரஜினி சார் கூட மம்முட்டி சார் பண்ணிருப்பாரு, அவர் பேர் தேவா அப்படின்னு வச்சிருப்பாரு. நாகராஜனா பாக்குறப்ப பேன் இண்டியன் லெவல்ல இந்த படத்தை எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா அமீர் கான் சார் உள்ள இருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. லோகேஷ் சார்னாலே கண்டிப்பா அமீர் கான் எல்லாருமே வந்து நடிக்கிறதுக்கு வருவாங்க. அப்படி இருக்கிறப்ப கொடுக்குற படமா இது இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்லாம 1000 கோடியை பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கன்னட இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரி எல்லாம் அடிச்சிட்டாங்க. ஹாலிவுட்ல ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க 1000 கோடியை. இந்த படம் மூலமா இருக்குன்றது என்னோட எதிர்பார்ப்பு இருக்கு. கோட்டு கூட எதிர்பார்ப்பு இருக்கு, எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா ரஜினி சார்ன்றப்ப ஒரு ரீச் வந்து வேற லெவல்ல இருக்கும் இல்லையா. 600 கோடி கிட்ட நெருங்கினது வந்து லியோ படத்துல தான். லோகேஷ் சாருமே ஒரு காரணம் அதுக்கு. அதான் 1000 கோடிக்கு உண்டான ஒரு இதுவாதான் இருக்கும். இவ்வளவு நாள் பார்த்த வசூல் இல்லாம இந்த படம் அதுக்கு மேல ஒரு வசூல் கொடுக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதான் 14-21 எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா கண்டிப்பா அதுக்கு எதனா ஒரு இன்ட்டு கொடுத்துருப்பாரு லோகேஷ். இப்போ போய் சோசியல் மீடியா பார்த்தா தெரியும், நிறைய பேர் டீ கோட் பண்ணி வச்சிருப்பாங்க 14-24 என்னன்றது. லோகேஷ் கனகராஜ் ரஜினி சார் நடிக்கிற படத்துக்கு கூலிங் வச்சிருக்காங்க. ஆமா ஆமா பாத்திருக்கேன். அந்த போஸ்டரோட இந்த நேம் பண்றதுக்கே ஒரு அட்ராக்டிவ் இருக்குது. அப்புறம் இந்த போஸ்டர் பாக்கிறதுக்கு எங்க இருக்கிற மாதிரியே இருக்கிற ரஜினி. கூலி இது பாத்தீங்களா, அது எப்படி சார் இருக்கு? கூலிங் போட்டோ வந்து நல்லா தான் இருக்கு. சூப்பர் ஸ்டார் இருக்காரு, இல்ல சத்யராஜ் சார், ஸ்ருதிகாசன் எல்லாம் வேற இருக்காங்க, ஷாபி இருக்காரு. நல்லா இருக்கு, போட்டோஸ் லுக்கே வேற மாதிரி இருக்கு. ஆனா படம் கண்டிப்பா ரொம்ப ஹிட் ஆகும். ஏன்னா ஸ்டாரோட படம் எப்படி ஹிட் ஆயிடும்ல. ரஜினி சார் கெட்டப் வந்து மாசா இருக்கு. எதுவும் ஞாபகப்படுத்தல, ஒரு நியூ லுக்கா இருக்கு. கூலி டைட்டில் நல்ல டைட்டில் தான். இது வந்து சரத்குமார் ஒரு படத்தோட கூலி டைட்டில். கூகுள்ல சில டச் பண்ணும்போது நம்ம சூப்பர் லுக் வந்து பார்த்தேன், சூப்பரா இருந்தது. நல்லா ஒரு ஸ்டைலா மாசா உட்காந்து 14-21 போர்டு ஒன்று காமிக்கிறாங்க. அந்த ஏதோ ஒரு விஷயம் அதுல சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இதை பத்தி தெரியுமா அப்படின்ற மாதிரி ஏதாவது டச் பண்ணணும், ஏதோ ஒரு அர்த்தம் கிடைக்குமான்னு. சீனா வந்து ஒரு கப்பல் வந்து அந்த நூற்றாண்டு 14-21 அந்த நூற்றாண்டுல நடந்த ஒரு சம்பவம். தங்க புதையல் எல்லாம் வந்து கடத்தி கண்டெய்னர் போன மாரி அமெரிக்காவை சென்று அடைந்தது. அது வந்து அது கொள்ளடிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கன்னடா பாத்தீங்கன்னா வந்து உபேந்திரா, அவர் வந்து தெலுங்குல பார்த்தா நாகார்ஜுனன், வந்து மலையாளத்துல சௌபின்னு, தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சத்யராஜ், கமலஹாசனோட பொண்ணு தேவான்றது வேற ஏதாவது. தளபதி படத்துல மம்முட்டியோட பேரு தேவராஜ், அதுல தேவானந்த். அவங்க கையில பார்த்து ஒவ்வொரு பொருளும் வந்து லோகேஷ் கனகராஜ் கொடுத்திருப்பாரு. உபேந்திரா கையில வந்து இந்த மூட்டை தொக்கி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. நம்ம நாகார்ஜுன கையில பார்த்து ரெட் ரிப்பன் இருக்கு, பார்த்து வாட்ச் திருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சௌபின் கையில பாய்ச்சிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு ஒரு லுக்கு கொடுத்துருப்பாங்க மாசம். நம்ம சத்யராஜ் கையில பார்த்தா ஒரு ரெட் கலர் ஒயர் வந்து கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. சுருதிகேஷன் வந்து அது சவுலா அது மாதிரி ஒரு சிங்கத்துக்கு போல இவ்வளவு பேர் தேவையா அப்படிங்கிறத எனக்கு ஆளுக்கு ஒரு 10 நிமிஷம் போட்டாவே அது 1 ஹவரா போயிடும். 1 ஹவருக்கு அதுக்கப்புறம் நம்ம தலைவருக்கு இன்னொரு அந்த 1.5 ஹவருக்கு ஏதாவது 2.5 ஹவர் படமா இருந்தா கூட கூலி அப்டேட் எப்படி சார் இருக்கு பாக்குறோம். ஸ்டைலிஷா இருக்காரு, மாசா இருக்காரு. கேட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருந்தோம். நாங்க நிறைய பேர் கெஸ் பண்ணி பார்த்தோம். இந்த தளபதியோட படத்துல இருக்கிற தேவான்ற பேர் வைப்பான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா, ஆனா பழைய படத்துல வைப்பான்றது மட்டும் நினைச்சு தேவான் சொல்லி வச்சிருக்காரு. நல்லா இருக்குது. அந்த தேவான்ற பேர் உங்களுக்கு என்ன ஞாபகப்படுது? தேவான்றது தளபதி படம் தான் ஞாபகப்படுது. தளபதி படத்துல மம்முடி சார் ஞாபகப்படுத்துது. இந்த படத்துல உபேந்திரா, சத்யராஜ் சார் இருக்காங்க, ஸ்ருதிகாசன் இருக்காங்க, நாகார்ஜுனா சார் இருக்காரு. எல்லாமே இருக்கு. பாப்போம் எப்படி வருது. பாஷா படத்துல ரஜினி சார் படத்துக்கு மியூசிக் பண்ணது தேவா சார் தான். எப்பயுமே அவரோட மியூசிக் தான் எப்பயும் போடுறாங்க. அதனால அதை கெஸ் பண்ணி கூட வச்சிருக்கலாம். ஓகே, ஸ்ருதிகாசன் நாகராஜனா என்ன மாதிரி கேரக்டர் அதை பார்த்தா எப்படி தோணுது? கேங் லீடர் மாதிரி தான் தெரியும். ஸ்ருதிகாசன் வந்து ஒரு வில்லி கேரக்டர் மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வேற நாகராஜனால எப்படி வருவாங்க நினைக்கிறீங்க? நாகராஜனா வந்து தமிழ்ல ரொம்ப நாளா. ஆமா, ரஜினியோட ஃபர்ஸ்ட் படம். ஃப்ரெண்ட்ஷிப் கேரக்டர்ல ஒரு ஒன்ஸ்லயே எதிர்பார்க்கிறேன். லோகேஷ் கனகராஜ் படம் இது எப்படி பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? ரஜினி வச்சு ஃபர்ஸ்ட் கமல் சார் வச்சு பண்ணாரு, நல்லா மாசா இருந்தது. அந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறேன். விஜய் சார் வச்சு பண்ணாரு, பட் விக்ரம் அளவுக்கு நல்ல மாசா இருக்கணும்ன்றது. லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில கூலின்னு ஒரு படம் வந்து அது ஒரு அப்டேட் பார்த்து பாத்துருக்கேன். எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். கேங்க்ல போய் எடுங்க சார். அங்கிட்ட நாகர்ஜுன் அவர் 2-3 பேர் ஹிந்தி நடிகர் நடிக்கிறாருங்க. வந்தா தான் தெரியும் சார் படம்.